வந்துட்டு லாங் ஹேர் இருந்துச்சு சார். அதுக்கப்புறமா அந்த லாங் ஹேர் இருக்கும்போது எல்லாரும் வந்துட்டு என்ன இவ மாதிரி இருக்கா, லாங் ஹேர் வச்சிட்டு இருக்கா, ஓ லவ் ஃபெயிலியரா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஷார்ட்டா ஹேர் கட் பண்ண சொன்னேன். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணா. அதுக்கப்புறமா இன்னும் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. லாஸ்ட்ல மொட்டையை அடிச்சுட்டா இப்போ முடியும் வளர மாட்டேங்குது. அது இல்லாததுனால இப்போ நிறைய பொண்ணுங்க பேச மாட்டேன்றாங்க நினைக்கிறேன். பொண்ணும் பேசவே கூடாது. அதுக்கு தான் மனமா இருக்கு. எல்லாத்தையும் கட் பண்றேன் நானு. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க. அப்படிதான் இருக்கு எனக்கும். அதான் உண்மை. முடி வச்சுட்டு 4-5 பொம்பளை பிள்ளைகிட்ட பேசியிருந்தாங்கன்னா இப்ப மொட்டையை அடிச்சு 30 வயசுல சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. அதான் உண்மை. சரி அந்த பொண்ணு தான் சொன்னுச்சுன்னா நீங்க எதுக்கு இந்த லெவலுக்கு போனீங்கன்னு கேக்குறேன். தெரியல சார், நம்பிட்டேன் நான். எப்படி இருக்கா பாரு ஆள், ஆஹா ஆடப்பா நல்லாதான் இருக்காரு. நானும் மீசதாடி இல்லாம இருந்தா கேவலமா இருப்பாரு. மீசதாடியே அழகா பாவி அப்படி இருந்த பையன் இங்க பாரு, இப்ப பாரு, இப்பதான் அசிங்கமாக்கி விட்டுருக்காங்க. மாதிரி இந்த ஒரு மனுஷனை அதே வீட்டுல ஆளுங்களாச்சுமே ஆமா ஐயோ என்ன நிறைய பேர்